எனக்கு வந்து ஒரு டவுட். அது என்ன டவுட்னா, இந்த லோக்சபான்னு சொல்லுவோம்ல, அது வந்து நான் ரொம்ப நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தது தான் லோக் லோக் அப்படின்னு வருதுல்ல, லோகம். அது அதனால தான் அது இருக்கு. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இது வந்து ரெண்டுமே அதுக்கான அப்ளிகபிள் இதுதான். லைக் ஈவன் என்ஆர்ஐஸ் ஓகே டூ மேட்டர் இந்த லோக்சபா. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னும் போது the all throughout the nation, they have chosen the elected representatives of their being அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் வாட் இஸ் திஸ் ராஜ்யசபா? அது வந்து நான் வந்து இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம ஃபுல்லாக படிக்காமல் யூபிஎஸ்சிலாம் நம்ம வந்து கிளியர் பண்ணாமல், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த கவர்னன்ஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாமினேஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இஃப் யூ பிலாங் டு அ பர்டிகுலர் ரீஜனில் டீசென்ட்ரலைஸ்ட் இதில் பார்த்தோன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். யூபிஎஸ்சிலாம் வந்து இந்தியன் பப்ளிக் சர்வீசஸில் லைக் ஐஏஎஸ் எடுக்கிறதோ, ஐபிஎஸ் எடுக்கிறதோ, ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் இது எடுக்கிறதோ, அந்த மாதிரி வந்து சில சென்ட்ரலைஸ்டு சர்வீசஸ்க்குள்ளே ஸ்ட்ரீம்குள்ளே இருப்பாங்க இல்லையா. ஸோ தோஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் இதுக்காக ஸ்ட்ரீம் லைனிங்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இட் டசன்ட் doesn't have any shades of any political parties or something like that. அவங்க அந்த எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எலிஜிபிள் அந்த ஏஜும் அந்த குவாலிஃபிகேஷனும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ஒர்க்கிங் கெப்பாசிட்டிஸும் இருக்கும். அதனால அவங்க வந்துட்டு தே ஹவ் பின் சோசன் ஆஸ் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அஃபிஷியல்ஸ். சரி, அப்போது நம்மளுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன் இருக்குது, லோக்சபாவில் இருக்க கூடிய ஒரு சில விஷயம் இருக்குது. ராஜ்யசபான்னும் போது வி ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் த நேஷன் ஆஸ் சச் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது த நேஷன் கம்ஸ் த ப்ரையாரிட்டி அண்ட் வாட் த நேஷன் ஹேஸ் அ மெமராண்டம் வித் அதர் கண்ட்ரீஸ் அரவுண்ட் த குளோப், அதுதான் வந்து பெருகட்டுவான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் ராஜ்யசபாவில் யோசிச்சுட்ருக்கேன். என்னன்னா திஸ் கைண்ட் ஆஃப் பேக் அண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும்ல, லைக் வாட் ஆக்சுவலி ஹேட் ஹேப்பன்ட். இந்த ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு சில சூட்சமும், ராஜ்யத்துக்கு உண்டான இவ்வளோ காலமாக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒரு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் இது இருக்குது அப்படின்னா வி ட்ரேஸ் பேக் இட். இது நேற்று இப்போ இந்த இடம் நேற்று தாங்க வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இட் ஹஸ் பின் தேர் ஃபார் செவரல் சென்ச்சுரிஸ் ஆஃப் இயர்ஸ் டுகெதர். நம்ம வந்து அந்த ஒரு ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்குறோம். அண்ட் ஐ வாஸ் திங்கிங் லைக் தேர் வர் செவரல் கிங்டம்ஸ் அண்ட் செவரல் ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த காலனிஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் காலனிஸாக வந்து அதை நெட்ஒர்க்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ வந்து காலனைசேஷன் வந்து சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு காலனிஸ்குள்ளே அவங்க வந்து பண்ணும்போது, இப்போ நான் வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் கேரளாலேருந்து ஒரு கிங்கு அண்ட் பீகாரில் இருக்க ஒரு குவீனோட இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மைட் பி, ஏன்னா அது எக்ஸ்டென்சிவான ஒரு கெப்பாசிட்டியும் பியாண்ட் திங்கிங் ஆஃப் த கிங் கெனாட் மூவ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் the king might also have a chance to go across the entire nation and reach to another far end of the state where another queen has actually acknowledged and she has accepted him to be the king. அப்படின்னும் போது தானே கிங்கால் மூவ் ஆக முடியும். கிங்டம்ஸ்க்கு உண்டான அந்த ஒரு கான்செப்டே வந்து அப்படி தான் அந்த ஒரு மூவ் பண்ணக்கூடியதோ, இல்லைன்னா அவங்களுடைய பீப்புளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கறதும் வந்து பாசிபிளாக இருக்கும். Now if I say like the queen had lived and is dead, the king had lived and dead
14th செஞ்சுரியிலையோ இல்லைன்னா ஒரு 10th செஞ்சுரியிலையோ ஏதோ ஒரு ஃபார் ஏன்னோ எப்போவோ ஒரு காலங்களில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுக்கு உண்டான சரித்திரத்துக்கு உண்டான அத்தனை எவிடன்ஸும் இருக்குது. அது இன்னைக்கு நான் நேற்று கிரியேட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் கிடையாது. லைக் நாளடைவில் நம்ம அன்றாடம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எவ்ரிடே வாட் நீட்ஸ் டு பி டன் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், என்ன பிளான்னு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வாட் வி ஆர் டூயிங் இட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று போயின்னு இருக்கிற மாதிரி. பேக் எண்டில் தேர் ஆர் சர்டன் ஹிஸ்ட்ரிஸ் தட் cannot be corroded, that cannot be said as இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது. And there are some that is how that there are so aged people who are in the ராஜ்யசபா. ஏன்னா யார் எலெக்ட் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்புகிறாங்க? லோக்சபாலேருந்து அவ்வளோ காலம் இருந்தவங்கள தான் ராஜ்யசபாக்கு அனுப்புகிறாங்க. They know the values of the museums, all the resources of the entire nation. They know the testimonies, the truth of this country. And they would also say, like, who the leaders, the great minds who lived when we were there, அதாவது அவங்க இருக்கும்போது, and they had lost their lives, maybe as great warriors or great legends, somebody who had to lose a battle or something like that for some health reasons or something like that. They had lived and gone. Okay, and these people are taking forward the heritage of people who had left behind the legacies of so many centuries. And they are promising that for the generations to come to relive those experiences. So somewhere like நம்ம வந்துட்டு relive பண்ணணும் அப்படின்னா we can take inspiration from there, we can be motivated from there, get to know the values of those period or phases and all that, but never to relive an experience that you say that such a thing had happened and we are reliving it, and then that is why that we have become like refugees, that is why we have come to an exile, or that is how that we have landed into another the war zone. So there might be some histories, truth as such, but the people who are committing to relive some of those legacies again, they cannot claim to be those people. Actually, they have got inspired by that, and celebrities and celebrations அதெல்லாம் வரும்போதோ இல்லைனா சர்டன் ரிசோர்ஸஸை வந்து பேஸ் பண்ணி ஒரு ஃபவுண்டேஷனாக அதை வந்து ஒரு எம்பாடிமெண்ட்டாக காட்டணும் அப்படின்னும் போது they are only again representing it. So how can we say that the Ram is there or Sugrivan is there again? Sugrivan மாதிரி யாராவது வாழ்ந்து காட்ட முடியுமா? ராமர் தான் இவங்க அப்படின்னா யாராவது அதை வந்து நம்ப முடியுமா? So that is why we don't go by this, and we are still holding to be a democratic setup அப்படிங்கிறத சொல்கிறேன். You are democratically showing the values and legacies of the people who had left behind. Who had left behind now, like who had gone by. So you are taking forward or carrying forward those legacies அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. And this what is a doubt அப்படின்னா, where in what cadre that we are being forced upon doing something. In a democratization that we are choosing to democratically represent somebody or represent some of the phase of the life or something like that. Why is something that has to be democratically proven have certain restrictions or threat?